ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதை தான் பார்க்குறோம். அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் போட்டுருக்குறோன்னு இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எக்கச்சக்கமான இன்க்ரீடியன்ட் இது எல்லாமே நேச்சுரலாக வீட்டு பக்கத்துலேயே இருந்தது தான். எல்லாமே போய் நாங்கள் பொறிச்சிட்டு வந்தோம், நானும் என் தங்கச்சியும். ஆனால் இதில் நிறைய குவான்டிட்டியில் கருவேப்பிலை தான் கிடச்சிது எங்களுக்கு. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு வீட்டுக்கு பாதி எடுத்துட்டு ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்கும் வச்சுக்கிட்டோம். இது எல்லாமே வீட்டிலேயே விளைஞ்சதுதான், எங்கேயுமே வாங்கினதில்ல. கொஞ்சமா போய் கடையிலிருந்தும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட் வாங்கினோம். வெட்டி வேறு, ரோஸ்மேரி, பின்ன ஆவாரம்பூ, மகிழம்பூ, அப்படி கொஞ்சம் அதெல்லாம் போய் கடையிலேயே வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி எல்லாமே நேச்சுரலாக தான். இது எதுவுமே கெமிக்கலே சேர்க்கல. இது உண்மையாகவே ஹோம்மேடு தான். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயில் பண்ணினாக்கா உங்களுக்கு அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கடையில வாங்குறது சரின்ட்டு கடையில வாங்குனீங்கன்னா அவ்வளோக்கு பெனிஃபிட் இருக்கும். ஆனால் நேச்சுரலா கிடைக்கிற விட கம்மியாக தான் குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் எல்லாமே நேச்சுரலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுவும் நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள், வீட்டு பக்கத்துல இருக்கிறது, அதுலயே பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயத்துல ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இருக்குது, வெந்தயத்துல இருக்குது, வேப்பிலே இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. எங்கேயும் போய் நம்ம கடையில போய் வாங்க தேவையில்லை. வீட்டு பக்கத்துலயே வீட்லயே நம்மளே நேச்சுரலாவே பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வீட்டிலேயே கிடைக்கிற பொருள் தான். கடையில வாங்கணும்னு எந்த அவசியமே இல்லை. நீங்களும் சிம்பிளாவே இருக்கிற எண்ணெயில வச்சு நம்ம பண்ணினாலும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். சில பொருள் இன்கிரீடியன்ஸ் கிடைக்கல சொன்னீங்கன்னா மட்டும் கடையில இருந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னெல்லாம் பொருள் டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல கமெண்ட் பண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா பாருங்க. என்ன அவ்வளோ கொதிக்குது. ஒவ்வொரு பொருளா போடுற சமயத்துல அவ்வளோதான் இருக்கு. வாசனையே கிடைச்சு அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. என் தங்கச்சி ஒவ்வொன்றா பொருள் போடுற சமயத்துல நான் இன்ன பொருள் வாய்ஸ் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அவதான் எப்பவுமே எங்களுக்கு ஹேர் ஆயில் மேக் பண்ணி தருவா. அவளுக்கு பண்றாலும் இல்லையா, அக்கா தங்கச்சிக்குன்னா அவ்வளோ பாசமாவே எல்லாமே பண்ணிட்டே இருப்பா. என் பையனும் இது கூட சேர்ந்துட்டு நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிடா, உனக்கு இந்த வெட்டி வேர் கட் பண்ணி தரேன், நீயே போட்டுக்கடா சொல்லி மட்டும் என் தங்கச்சி கொடுத்தா, அவனும் போட்டுக்கிட்டான். பாத்தீங்களா எவ்வளோ இதா இருக்குது. அதுவும் இந்த அடுப்புல பண்றது சூப்பர். நம்ம கேஸ்ல எல்லாம் பண்ணோம்னா சில பேர் கேஸ் தீர்ந்து போச்சோ, தட்டுப்பாடா இருக்குமோ சொல்லிட்டு கவலைப்படுவோம். அதுவும் இந்த அடுப்புல பண்றது அவ்வளோ இதா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நேச்சுரலா இருக்கிற சமயத்துல அடுப்பிலும் பண்றது நேச்சுரல் தானே. அதனால நாங்க அடுப்புலயே பண்ணிக்கிட்டோம். எல்லாமே பண்ணி பிடிச்ச கலர்ஃபுல்லாவே வந்துருச்சு. ஆயிலும் பாருங்க, நாங்க எவ்வளவு ஆயில் வச்சிருந்தோமோ அதை விட கரெக்ட் அளவு வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாம அந்த லெவலுக்கு ஆயிலும் கிடைச்சிச்சு. இந்த சக்கை எதுவும் வேஸ்டா போடவே தேவையில்லை. இதுவும் நம்ம ஹேர் பண்ணும்போது இந்த சக்கையை நல்லா தலையை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த ஹேர் ஆயில் வேஸ்டா போகாது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இது பாருங்க எவ்வளோ ஹேர் ஆயில் வந்துருச்சு பாருங்க. இப்படி வடிகட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேஸ்டேஜுமே இருக்காது. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹேர் வளர்றதுக்கு ஹேர் ஆயில் மட்டும் தேவையில்லைங்க. நம்ம பாடிக்கு எடுக்கிற நம்ம சாப்பாடு விதத்துலயும் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுல முருங்கைக்கீரையாயும் சரி, கருவேப்பிலையா இருந்தாலும் சரி, நேச்சுரலா நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாலும் நமக்கு ஹேர் நல்லாவே இன்க்ரீட் ஆகும். நீங்க ஒரு வாட்டி இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த நட்ஸுல கீரை, முருங்கைக்கீரை, அப்புறம் கீரை வகைகளை சரி, இல்லை கருவேப்பிலை. ஏன்னா சாப்பாடுல எல்லாம் இருந்தா கருவேப்பிலை நம்ம வேஸ்டா போடுவோம். அதை வேஸ்டா பண்ணாம நம்ம எடுத்து சாப்பிட்டாலும் கூட நம்ம ஹெல்த்துக்கு நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் என் ஹேர் வளர்றதுக்கு வீட்டிலேயே வந்து கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலை சாப்பிடுவேன், கீரையை சாப்பிடுவேன். நீங்களும் தொடர்ந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.